வணக்கம் டாக்டர் விஜய் வட்டிக்கு வரவேற்கின்றேன். ஒரு நபர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, நான் தினமும் பச்சை கற்பூரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு வீடியோல தினமும் பச்சை கற்பூரம் சாப்பிட்டா உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இதை கேட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நானும் ஃபாலோ பண்றேன். ஆரம்பத்தில் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சேன், ஆனா இப்போ அதை சாப்பிடாம என்னால் இருக்க முடியல. தினமும் அந்த பச்சை கற்பூரம் சாப்பிட்டே ஆகணுங்கிற அந்த கிரேவிங்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்குது. இப்படி டெய்லி பச்சை கற்பூரம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா, இதனால என்ன தீமைகள் வருமா, அல்லது இது சாப்பிட்றத எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பச்சை கற்பூரம் டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. கற்பூரத்துல நிறைய வகைகள் இருக்கு. பச்சை கற்பூரத்திலேயே ஃபுட் கிரேடுன்னு தனியா இருக்குது, நார்மல் பச்சை கற்பூரம் தனியா இருக்கு. நம்ம நார்மலா ஃபுட் கிரேடு கேம்ஃபர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல லேபிள்டா வரும் பியூரிஃபைடு ஃபுட் கிரேடு கேம்ஃபர் அப்படின்னு சொல்லி அதுல லேபிள்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அதை கூட நம்ம ரா பச்சை கற்பூரமா அப்படியே சாப்பிட்றது எந்த வகையிலையும் அட்வைசபிள் கிடையாது. இந்த கற்பூரம் எங்க சேர்க்கப்படும் அப்படின்னா ஃபுட் கிரேட் உணவில் பொதுவாக நம்ம சேர்க்குறோம். பாயாசம் செய்யும்போது சேர்க்குறோம், லட்டு பிடிக்கும்போது இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சேர்க்குறோம். இது அந்த வாசனைக்காக, அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக அந்த குறிப்பிட்ட ஸ்வீட்ஸுக்கான ஒரு அரோமாவாக ஆட் பண்ணுறோம். அதுவுமே எல்லா ஸ்வீட்லேயும் அதை ஆட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது, சித்த ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பில் சில இடங்களில் பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கப நோய்களுக்காக செய்யப்படக்கூடிய தயாரிக்கக்கூடிய மருந்துகளில் பச்சை கற்பூரம் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படுது. அது நிறைய சேர்மானங்களில் இதுவும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக சேர்ப்பாங்களோ தவிர தனியாக பச்சை கற்பூரம் மட்டும் மருந்தா எந்த ஒரு மருத்துவத்திலையும் எந்த ஒரு மருத்துவரும் அதை அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ கற்பூரத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் நம்ம நார்மலாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் சூடம், இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த கேம்பரை எந்த விதத்திலையும் பயன்படுத்த முடியாது. பச்சை கற்பூரத்தில் ஃபுட் கிரேடுன்னு இருந்தால் அதை இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறதுல மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர தனியாக எடுக்கக்கூடாது. அப்படி தனியாக எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணவங்க கண்டிப்பாக மருத்துவத்துறைக்கு சார்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு இதை படிச்சுட்டு அவங்க பச்சை கற்பூரம் டெய்லி சாப்பிடுங்கன்னு வீடியோவில் போட்டிருக்கலாம். அதை பார்த்து நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெய்லி பச்சை கற்பூரம் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. அப்படி டெய்லி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பச்சை கற்பூரத்தை தனியாக சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு பாய்சனஸ். இதில் நாசியா, தொடர் குமட்டல் நோய் வரலாம், வாமிட்டிங் வரலாம், கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற இறப்பையில் ஒரு நாள்பட்ட இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் கொஞ்சம் குவான்டிட்டி சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு சீஷர், அதாவது ஃபிட்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகமான குவான்டிட்டி நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா. அதனால் பச்சை கற்பூரம் தனியாக சாப்பிட்றது நிச்சயமாக உகந்ததல்ல, நிறுத்திடுங்க. நிறுத்த முடியல, நான் சாப்பிட்டு பழகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தோட அந்த அரோமா, அந்த வாசனைக்கும் அது சாப்பிடும்போது ஒரு மென்தால் டேஸ்ட் இருக்கும், ஒரு மென்தால் ஃபீல் இருக்கும், ஒரு குளிர்ச்சியான ஒரு ஃபீல் வாயில் வரும். ஸோ இந்த ஃபீலுக்கு ஒருவேளை நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, பழகிட்டீங்க அப்படின்னா அதை விட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அன்யூஷுவலாக மற்ற விஷயங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. நிறைய பேர் பச்சை அரிசி நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதை விட முடியாது அவங்களால. இன்னும் நிறைய பேர் பல்பம், சாக் பீஸ், பென்சில், இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவாங்க. ஒரு நபர் என்கிட்ட சொன்னாங்க, பல்புடி, கோபால் பல்புடி நான் பாக்கெட் கணக்கில் சாப்பிட்றேன் அப்படின்னு. கோல்கேட் பல்புடி அந்த காலத்தில் வரும், அந்த பல்புடி நிறைய சாப்பிட்டு பழகணுங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த, உணவு அல்லாத ஒரு விஷயத்த சாப்பிட தோணுது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை உடல்ல, அது ஒரு நோயை குறிப்பிடுது. ஒரு நோய்க்கான அறிகுறியாக உடம்பு காட்டுறது, அதுக்கு பேர் பைக்கா அப்படின்னு சொல்லி அந்த சிம்டம் சொல்கிறோம். இந்த பைக்கா அப்படிங்கிற இந்த அன்யூஷுவலான பொருட்களை சாப்பிடக்கூடிய உணர்வு யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, ஒன்று உடம்புல இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லோ அயன் இருக்குது அப்படின்னா வரலாம். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரலாம். எனவே இந்த மாதிரி இயற்கைக்கு மாறா அல்லது இது உணவு அல்லாத ஒரு பொருளை உங்களுக்கு சாப்பிட மீண்டும் மீண்டும் தோணுது அப்படின்னா நீங்கள் உடனடியாக போய் செக் பண்ணிக்க வேண்டியது உங்களோட ஹீமோகுளோபின் செக் பண்ணணும். இதில் அயன் ஃபெரிட்டின் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த லெவல் செக் பண்ணி பார்க்கணும். அனீமியா வரதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஹீமோகுளோபின் செக் பண்ணும்போது ஒரு 10-11 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு டிராப் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இந்த சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஹீமோகுளோபின், அயன் ஃபெரிட்டின் செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வரும். ஜிங்க் கம்மியாக இருந்தால் கூட, ஜிங்க்குங்கிறது ஒரு சத்து, இது கம்மியாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி அன்யூஷுவலான ப்ராடக்ட் சாப்பிட தோணும். விட்டமின் B12 கம்மியாக இருந்தால் கூட சில நபர்களுக்கு இப்படி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டி, பிரெயினோட திங்கிங், கிரேவிங்ஸ், டிசைர்ஸ், இது கூட நேரடியான தொடர்பு இருக்குது. எனவே பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது சத்துக்கள் குறைஞ்சதுன்னா நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி மற்றும் பிரெயினோட திங்கிங், அது எதை தேடுதோ அந்த தேடுதலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எனவே உங்களுக்கு அந்த மாதிரி அனாவசியமான பொருட்களை சாப்பிட தோணுதுன்னா நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள், இந்த பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அயன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா இரும்புச்சத்துள்ள உணவுகளாக சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது, எடுத்துக்கலாம். மற்ற அனைத்து கீரைகளும் எடுத்துக்கலாம். ராகி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட வெள்ளை எள்ளு பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ஓரளவுக்கு உங்களோட விட்டமின் டெஃபிஷியன்சியை, குறிப்பாக அந்த ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அயன் டெஃபிஷியன்சிக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதுக்கு மிஞ்சி இருந்ததுன்னா அயன் இன்ஜெக்ஷனாக பண்ண முடியும், அயன் டேப்லெட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும் டாக்டரோட கன்சல்டேஷனில். எனவே இந்த மாதிரி உணவு அல்லாத பொருட்களை சாப்பிட்றத தவறுங்க. இது லாங் டைமில் சீரியஸான காம்ப்ளிகேஷனையும் அல்லது உடல் உபாதைகள் உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பச்சை கற்பூரம் எவ்விதத்திலும் தனியாக சாப்பிட்றது உகந்ததில்லை, உடனே நிறுத்திடுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்குது, ஏன்னா அன்யூஷுவலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் சாப்பிட்ணும், என்ன ப்ராடக்ட் சாப்பிட சொல்லி உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க மாற்றிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.